ஸோ இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தடைப்பட்ட காரியம் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நெறைய பேர் வந்து கலைஞர்களாக இருப்பாங்க, அரசியல்ல இருப்பாங்க, பொது வாழ்க்கையில வந்து நெறைய பேர் வந்து இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நெனச்சு ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் அது வந்து ஒரு ஸ்டெப்பு நம்ம ஃபார்வர்டா போறதுக்கான ஒரு காலம் தான் சொல்ல வேண்டும். 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த ராகு பகவானும், 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவானும், மகர ராசி அன்பர்களுக்கு 7:30 சனி பிடியிலிருந்து வெளிவருகிறார்கள். இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ 2025ல உங்களுடைய விஷன் வந்து பெருசா இருக்கும். உங்க வேலையில பெரிய மாற்றத்தை வந்து நீங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்காக நான் போராடினேன் அப்படின்னு சொல்றவங்க, பெரிய விஷயத்திற்கு போராடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில ஒரு படி முன்னேற்றத்தை கொண்டு வருகிறார் இந்த கிரக மாற்றங்களும், இந்த கிரக பெயர்ச்சிகளும் மகர ராசி அன்பர்களுக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் வந்து நிறைவேறும். அதேபோல இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நெறைய கோர்ட்டு, கேஸு, பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு பாதை வந்து அமைத்து கொடுக்கும்.